வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிஷ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஓட்ஸ் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 100% ஓட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் ரெகுலராக சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றீங்களோ அதே இந்த ஓட்ஸ் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ ஓட்ஸ் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஓட்ஸ் சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். ஓட்ஸ் 1 கப், தண்ணி 1 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ போய் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓட்ஸை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஓட்ஸ் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். ஸோ இதை நம்ம சளிச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா நைஸாக ஆகிடுச்சி மாவு. ஸோ இதை நீங்கள் இது கொஞ்சமாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நைஸாக அரைக்கிறதுக்கு. இல்லைன்னா அப்படியே வச்சுட்டா கூட நம்ம சப்பாத்தி போடும்போது தொட்டுக்கிறதுக்கு இது சரியாக இருக்கும். ஸோ ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. நான் அரைச்சாலும் இப்போ மாவு போகிறதில்ல. ஸோ இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ மாவு பிசைகிறதுக்கு தண்ணியை காய வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றி காய வைக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லோ ஹீட்டில் வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ஓட்ஸ் மாவை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 கப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கார வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். ஆறுனாலும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ ரொம்ப கெட்டியாக தேவையில்லை. ஒரு லைட்டாக கொஞ்சம் திக்னஸ் ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஆறணும். ஏன்னா நம்ம போட்டு சூடாக இருக்கிறதுனால நம்ம கையில் போட்டு பிசைய முடியாது. இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ நான் 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறி இருக்கும். நம்ம ஆறுனா தான் நம்ம போட்டு கையில் பிசைய முடியும். கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சிக்கோங்க கையில். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறோம்ல அதே மாதிரி தான். பாருங்கள் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சப்பாத்தி மாவும் ஓட்ஸும் போட்டு செஞ்சுக்கலாம். நம்ம இது ஹெல்த்தினால நம்ம ஃபுல்லாக அந்த 100% ஓட்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதி மாவு கோதுமை மாவு போட்டுட்டு பாதி ஓட்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணி பிசைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி நல்லா லேயராகவும் இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் பிசைஞ்சிட்டு இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம ஊறட்டும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்க வேண்டியதான். ஒரு மினிமம் 5 to 10 மினிட்ஸ் ஊறினா போதும். பாருங்கள் எனக்கு கையில் ஒட்டவே இல்லை. நல்லா கொஞ்சம் நம்ம எண்ணெயை ஊற்றுனனால கையில் ஒட்டலை. உங்களுக்கு எண்ணெய் ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எண்ணெயை. இப்போ நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசையும்ல அதே அளவு தான். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நான் மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பாருங்கள் சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் சப்பாத்தி உருண்டை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க கையிலே. பாருங்கள் இப்போ நீங்கள் எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். கோதுமை மாவு, மைதா மாவு, ஓட்ஸு எது வேணால் நான் எடுத்துக்கலாம். நான் ஓட்ஸு வச்சுருந்தேன் அதையே நான் எடுத்துருக்கேன். நம்ம அந்த குருணையெல்லாம் இருந்துச்சுல அரைக்கும் போது கொஞ்சம் இருந்ததை இதிலே போட்டு நம்ம தேய்க்கிறதுக்கு எடுத்துக்கலாம்.
இது கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்காது. ஏன்னா சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி இருக்கும். அதனால் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து இதில் க்ளூட்டனெல்லாம் இல்லாதனால கொஞ்சம் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மெதுவாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தியை விட கொஞ்சம் சைஸு திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஷேப் சரியாக வரலன்னா ஒரு மூடி மாதிரி எடுத்துக்கோங்க. அது மூடி மேலே வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், இது நல்லா வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம தவாவில் போட்டு எடுக்கிறது தான். நான் வந்து தவா சூடு பண்ணி விட்டுருக்கேன். நம்ம இப்போ தவா எடுத்துகிட்டு வரலாம். ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆகின உடனே நம்ம வந்து சப்பாத்தியை எடுத்து இதில் போடுறது தான். ஒரு அரை நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பஃபியாக வருது. ஒரு நல்ல க்ளீனான டவலோ ஏதாவது பேப்பர் டவலோ ஏதாவது எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி பண்ணால். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைனா இப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் வேண்டான்னா இந்த மாதிரியே எடுத்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம சப்பாத்தினா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். ஸோ ரொட்டினா நீங்கள் வேணால் எண்ணெய் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். 2 பக்கமும் ஒரு ஹாஃப் மினிட் வச்சாவே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஓட்ஸை வந்து நம்ம குக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம ரெகுலர் சப்பாத்தியோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே போட்டு எடுத்தாச்சுங்க. ஒரு கப்புக்கு ஒரு 5 சப்பாத்தி வரும். இந்த மாதிரி சைஸில் ஒரு 5-6 வரும் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் போட்டு வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் சுற்றி வச்சுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா சுற்றி வச்சுட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஹாட் பாக்ஸில் கூட நீங்கள் எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு வேணும் போது நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு சப்பாத்தி. ஸோ நான் உங்களுக்கு வேறு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு திரும்பி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண ஹெல்த்தியான டேஸ்டான சாஃப்டான ஓட்ஸ் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் வந்து தக்காளி தொக்கு, பன்னீர் குழம்பு, குருமா, சன்னா மசாலா இந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். நான் உங்களுக்கு இப்போ பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சப்பாத்தி. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஓட்ஸ் சப்பாத்தி செஞ்சு நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.